அந்த அம்மா ஒரு நல்ல துணிமணி கூட கட்டியிருக்காது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சொத்தை சேர்த்து வச்சா பிள்ளைங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க பாரு, பிள்ளை எப்படி அடிச்சுக்குதுங்க பாரு. அதனால தான் மக்களை ஒரு தாயும் தகப்பும் பார்த்தாங்க. 3 ஆம்பளை பசங்க பார்த்துருக்குது. அதில் ஒரு மகன் குடித்தே குடும்பத்தில் ரொம்ப சண்டை பிரச்சனை. அதில் ஒரு மகன் கல்யாணம் முடிச்சு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இன்னொரு மகன் வந்து ஏதோ அப்பப்போ வந்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அந்த அம்மாவும் அந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் என்ன பண்ணாங்க, கடைசியில் அவங்களே விஷத்தை குடிச்சு செத்துறவங்க எழுதி வச்சு செத்துட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க 3 பேருமே எங்களை அடக்கம் பண்ண வேண்டாம், எங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க வந்து எங்களை அடக்கம் பண்ணால் போதும்னு. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய வேதனை. அது அவங்க தாய் எவ்வளோ வேதனை விட்டுருந்தா தாய் தாப்புன்னு அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. சொல்லுங்கள். தயவுசெய்து மக்களை சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீங்களா, அது எதுங்க கல்யாணம் முடிச்சிருச்சா, அது கல்யாணம்னு ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இல்லை, அது வேறு ஒருத்தங்களுக்கு சொந்தமான பொருள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு மீதி என்ன பண்ணிடணும், நமக்கு பிள்ளைகளை வந்து கண்காணாமல் எங்கேயாவது போயிடணும். மக்களை உங்களோட நமக்கு இருக்கக்கூடாது. பிள்ளைங்க வேணும் பேரன் வேணும் இருந்த காலமெல்லாம் அந்த காலம் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எல்லாம் பாட்டி தாத்தா ஒரே வீட்டில் 10 பேர் 30 பேர் 40 பேரெல்லாம் இருந்த காலமெல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய வீடு கட்டி இருந்துக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அது 2 பேர்த்துக்கு மேலே ஒன்று கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, வயசானவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக்களை, அரபிக் கண்ட்ரிகளெல்லாம் இங்கே போய் பாருங்கள், பிள்ளைங்க கல்யாணம் ஆகட்டும் அந்த ஆம்பளை பசங்க சொத்து சேர்த்து ஒரு வீடு வாசல் கட்டிட்டு தான் அவர் கல்யாணமே பண்ணுவான். அவன் கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது ஒரு கேஸ் மேலே வாங்கி வச்சுருப்பான். வந்து வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ண கையோடு அவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிடுவாங்க. ஆச்சுங்களா, தனியாக தான் போய் இருப்பாங்க. ஆனால் வாரத்தில் 2 நாள் லீவு கிடைக்கும் பாருங்கள். அன்றைக்கி வந்து மாமியார் வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்து சாயந்தரம் மட்டும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்த நாள் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு நாள் இருந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவையான இப்போ மளிகை சாமான்லேருந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வச்சா அவங்க வீட்டில் வேலைக்காரிக்கு எத்தனை வேலைக்காரி வேணாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. வேலைக்காரிகளை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுங்களை கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் முதலால் இந்த பிள்ளைங்க தான் கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட்னால இந்த பிள்ளைங்க கூட்டு போய் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. அதனால தான் அவங்கெல்லாம் பாருங்கள், இத்தினூண்டு ஒரு கையகல இடத்துல நம்ம தமிழ்நாடு பெருசு கூட கிடையாது. இன்றைக்கி இப்போ அரபிக் கண்ட்ரிங்க இன்றைக்கி எப்படி இருக்குது, ஓஹோன்னு இருக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க தாய் தகப்பனை வந்து மதிக்கிறாங்க. இந்தியாவில் தான் தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறது, அடிக்கிறது, கொல்றது. அதனால தான் நம்ம இன்னும் வளர்ச்சியே அடையாமல் இப்படியே இருக்கிறோம். காரணம் சாபங்கள். அத்தனை சாபத்தையும் வாரி வச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் என்னத்துக்காகும். தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. கணவன் தாய் தப்புன்னு என்னை ஏன் பெத்த நீ கேட்டேன்னா நீ அவனுக்கு ஐயோன்றாரு. எவ்வளோ பெரிய சாபம் பார்த்தீங்களா. உன்னை ஏன் பெத்தான்னு கேட்குற அந்த பிள்ளைங்களுக்கு ஐயோன்றாரு ஆண்டவர். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. முதலால் வேதங்களை படிங்க மக்களை. 2வது தாய் தகப்பில் கனம் பண்ணுங்க. சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் அலையாதீங்க. இருக்குது ஒரு ஜான் வயிறு, மரணம் எப்போ வேணாலும் வரும். இன்றைக்கி தான் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வரும் மக்களை. அதனால் தயவுசெய்து தாய் தப்பில் இருக்கும் மட்டும் நல்லா பார்த்துக்காங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்தி கொளுத்துறதும் பால் ஊற்றுறதும் அழுகிறதும் கூப்பாடு போடுறது இதெல்லாம் வேஸ்ட்டு. உலகத்துக்காக நீங்கள் மெப்பனைக்கு வாழ்கிறீங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. தாய் தப்பு இருக்க மட்டும் அவங்க நல்லா பார்த்துக்காங்க. சரிங்களா. எத்தனை நாள் அங்கே கண்ணீர் வடிச்சுக்கிறோம், எத்தனை நாள் நாங்கள் வந்து எவ்வளோ துக்கங்களை அனுபவிச்சுருக்கோம் தெரியுங்களா. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது நான் அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் மக்களை. சரிங்களா. எவ்வளோ கண்ணீர்கள் எவ்வளோ துக்கங்கள் தெரியுங்களா. நம்ம பிள்ளைங்க நம்மளை கையை விட்டு வெளியில் போகும்போது தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்காங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னோடய வீடியோக்கள் ஓட மாட்டேங்குது என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால நிறைய பேத்துக்கு பிடிக்கிறது இல்லையா இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு சகோதரன் எனக்கு யாராவது கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாமே. அதனால் என் பிள்ளைங்க யாராவது ஒரு பிள்ளைங்க கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, எல்லாரும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாங்களா. நான் ஏங்கிட்டு அதை நான் பார்ப்பேன் மக்களை. அதை வாசித்து பார்ப்பேன் மக்களை. யாரையும் வாசிக்க தெரியல, இங்கிலீஷ் தெரியலையா, யார்கிட்டையாவது கொடுத்துனாச்சும் நான் படிப்பேன் மக்களை. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா என் பிள்ளைங்கிட்ட இந்த அன்பு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது. காரணம் அந்த அன்பு நமக்கு கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்கன்னா அந்த அன்பு கிடைக்காது. ஆனாலும் நாம் இருக்க மட்டும் நல்லா இருக்க மட்டும் நம்ம நல்லா உழைக்கணும். முடியலையா 10 பைசா கையில் வச்சுட்டு நம்ம எங்கேயா கண்காணாமல் போயிடணும் மக்களை. அதுதான் பெற்றவங்களுக்கு இப்போ கணவனால் சம்பாரித்து போட முடியுன்ற காலகட்டம் வச்சுன்னா அந்த கணவன் மனைவி அந்த இடத்த விட்டு நம்ம போய் எங்கேயோ ஒரு பக்கம் தனியாக இருந்து பொழைச்சிக்கணும். அதுவும் முடியலையா அந்த தாயோட ஒன்றுமே சொத்து வேணால் ஒரு நேரம் சாப்பாடு தானே உங்களுக்கு, அது கிடைக்காது. அவங்களுக்கு ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்துக்கவங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கிது, உங்களுக்கு கிடைக்காதா. ஏன் மக்களை பிள்ளைங்கிட்ட இப்படி அடி வாங்கி வீணாலும் சாகுறீங்க. இது நினச்சி நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கு துக்கம் அடங்கலை. நானே ரொம்ப அழுதுட்டேன் மக்களை. பார்த்தேன் அந்த அம்மா அந்த பாடுபடுத்தி அந்த பொம்பளை அடிக்கிறாளேன்னு.
அப்பளோ ஒரு வேதனையாக இருக்குது.